بسم الله الرحمن الرحيم. மனித உடல்ல நல்ல பகுதி எது மோசமான பகுதி எதுனா ரெண்டுமே ஒன்று சொல்லலாங்க. அதுதான் நாவு. ஒரு மனிதனுக்கு நாவு சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கையே சிறப்பாக அமைந்துவிடும். ஒருத்தனுக்கு நாக்கு கெட்டு போச்சுன்னா தமிழில் கூட சொல்லுவாங்க நாக்கில் சனி பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையை செதிந்து விடும், மற்றவருடைய வாழ்க்கையும் அவன் செதித்து விடுவான். நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை நம்ம சொல்லலாம். அதில் முதல்ல என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறம் பேசலாகாது பாப்பா, அது ஏதோ பாப்பாவுக்கு சொல்லப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பாப்பாவுக்கு சொல்லப்பட்டதை போல் பெரியவங்களுக்கு சொல்கிறது தான். ஆக சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பொய் வரும். அதிலும் கூட இறைவன் ரொம்ப கண்டிக்கிறது யாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்கள மறுமை நாளில் இறைவன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னு மிக கடுமையான முறையில் இறைவன் நிராகரித்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு எண்ணற்ற அரசியல்வாதிகளுடைய காட்சிகள்லாம் உங்கள் மனசில் வரும். ஒரே அறிக்கையிலே சொல்லுவாங்க, முதல் வரியில் ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த வரியில் அவங்களே அது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியதை நான் பார்க்கின்றோம். ஆக பொய் பேசுவது என்பது மிக மோசமான ஒரு செயல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தோழர் வரார், இறை தூதர் அவர்களே, என்கிட்ட பல கெட்ட குணங்கள் இருக்குங்க, எல்லாத்தையும் விடுங்கன்னா விட மாட்டேன், அதில் முக்கியமான சொல்கிறதா இருந்தால் நான் பொய் சொல்லுவேன், நான் திருடுவேன், மது அருந்துவேன், இந்த மூணு என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகீனங்க. ஆனால் மூணுத்தையும் ஒரே நேரத்தில் விடுங்கன்னு சொன்னால் நான் விட மாட்டேன். இப்போ சொல்லுங்கள், நான் எந்த பண்பை விட்டுடணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தெளிவாக சொன்னார்கள், நீ பொய் சொல்கிறது விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே உறுதி எடுத்துக்கிறார், சரி இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன்ட்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வருதுன்னா, அவருக்கு மாலை நேரம் ஆச்சுன்னா ரெண்டு பழக்கம் வருங்க. ஒன்று மது அருந்தணும் அப்படின்னு வரும், ரெண்டாவது கை துருதுருணும், இங்கே யார்கிட்டையாவது போய் திருடணும் அப்படின்ட்டு வரும். அப்படி மது அருந்தணும்னு வரும்போது அவர் யோசிப்பாராம், ஆனால் இப்போ மது அருந்திட்டேன்னா நாளைக்கு போய் நபிகள் நாயகத்தை பார்த்தேன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நீ குடிச்சியான்னு கேட்பாங்க. அவனை பொய் சொல்ல முடியாத, சரி இன்னைக்கு வேணால் குடிக்காமல் இருப்பான். அதே மாதிரி திருடும் எண்ணம் வருகிறது. அவர் யோசிக்கிறாரு, நான் திருடுனா நபிகள் நாயகத்தை அடுத்த முறை நான் பார்க்கும்போது திருடுனியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? திருடுனேன்னு சொல்லக்கூடாது அல்லவா, அது சொன்னால் தப்பு இல்லை, பொய்யும் பேச முடியாது, சரி திருட்டை தள்ளி போடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாற்று குறிப்பிலே வருகிறது, இந்த பொய் சொன்னதில் விட்டதுனால, பொய் சொல்கிற பேச்சை விட்டதுனால அவர் திருடுவதை விட்டு விட்டார், மது அருந்துவதை விட்டு விட்டார். பார்த்தீங்களா, பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம். இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, பொய் எப்பவுமே சிங்கிளாக வராது, அது பிரதர் சிஸ்டரோடு தான் வரும். பொய் ஏகப்பட்ட பாவங்களை கூட்டிக்கிட்டு வரும், அது ஒன்னோடு நிற்காது. ஒரு பொய் சொல்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய். ஆக பொய் என்பது மலக்குகள் கூட விரண்டு ஓடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தர் பொய் பேசிட்டா அதில் ஒரு பேட் ஸ்மெல், ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுமா, அதனால் மலக்குகள் பலகாத தூரம் தள்ளி ஓடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒன்று. ரெண்டாவது, புறம் பேசுதல், இது மிக மிக மோசமான குணங்க. இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னேன்னுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசு கிசு மூட்டி விடுறது, இது இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, பின்னாடி பேசுறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஒருத்தட்ட குறை இருக்குது சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லலாம், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் நேரில் போய் சொல்லுங்கள், சகோதரா உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது, சகோதரி நீங்கள் பேசுகிறது சரியில்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதனால் ரெண்டு விளைவு ஏற்படும். ஒன்று, நீங்கள் நன்மை செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா நல்லது சொல்கிறீங்க, ஒருத்தனுடைய தீய பாதையிலேருந்து ஒருத்தனை தடுக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது, அவன் திருந்த கூடும் அல்லவா, அவனுக்கு தெரியாமையே புறம் பேசலாம் அல்லவா. பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள், ரெண்டு தோழர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய நோன்பு முறிந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சி, ஏன்னா நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியும், ஏதாவது சாப்பிட்டா நோன்பு முறியும், அல்லது நோன்பை முறிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டால் நோன்பு முறியும், அல்லது ரத்தம் வந்துச்சுன்னா நோன்பு முறியும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, நாங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியவே போகலங்க, எப்படிங்க நோன்பு முறின்னு கேட்குறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இன்னாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதான் சொல்கிறேன், நீங்கள் புறம் பேசிட்டீங்க, அதனால தான் நோன்பு முறிஞ்சிருச்சு. அப்போ அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, நாங்கள் ஒன்றும் இல்லாததை பேசலைங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்கிட்ட உள்ள குறையை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப அந்த உள்ள குறையை அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதற்கு பெயர் தான் புறம். அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா அது அவதூறு, இதை விட ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எவ்வளவு ஒரு கடினமான முறையில் வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக பொய் பேசுவது, புறம் பேசுவது, இதில் இல்லாததை சொல்வது என்பது அவதூறு. இது மிக மிக கொடிய பாவம். அடுத்து மிக மோசமானது என்னன்னா கோள் சொல்லுதல். இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான செயல் உலகத்திலே இல்லைங்க. இந்த கோள் சொல்றதுனால எத்தனையோ திருமண உறவுகள் கூட அந்து போயிடுச்சு. அதாவது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த உறவுகள் கூட நடக்க முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ குடும்பங்களை நாசமாக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோள் சொல்லுதல். மாமியாரை பற்றி மருமகள்கிட்ட சொல்கிறது, மருமகள்கிட்ட பற்றி மருமகளை பற்றி மாமியார்கிட்ட சொல்கிறது, இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது, அவரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஏன் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே உஷாராயிடுங்க. நீங்கள் கேட்கணும் அவங்கள்ட்ட, என்னன்னா தம்பி இப்போ நீ சொல்ல போகிற பற்றியா, அதனால் உனக்கு எதனா பிரயோஜனம் இருக்கான்னு கேளுங்க. அவன் இல்லைன்னு, ஏன்னா மேக்சிமம் இருக்காது. எனக்கு எதனா பிரயோஜனம் இருக்கான்னு கேளுங்க. அவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ ஏன்டா சொல்கிறீங்க என்கிட்ட இல்லை இதை தெரிஞ்சுக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க, நான் நடக்கிறது என்ன, நம்ம பற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரியணுமா இல்லையா அப்படின்வான். அதை தெரிகிற வேலையே வேண்டாம். ஏன்னா அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜி. தேவையில்லாமல் புறம் பேசி நம்ம எதுக்கு பாவத்தை சம்பாதிக்கணும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக புறம் பேசுவதிலிருந்து நாம் தவறி இருக்க வேண்டும், தள்ளி இருக்க வேண்டும். அடுத்து மிக மோசமான விஷயம் என்னன்னா ஆபாசமான வார்த்தைகள். சில பேரை பார்த்தீங்கன்னா நாக்கத்தர் தான் அப்படியே நரகமாக வரும், மோசமான வார்த்தைகள் வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முனாஃபிக்கின் நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அதில் ஒரு அடையாளம் என்னன்னா, அவன் பேசினால் ஆபாசமாக பேசுவான், தாறுமாறாக பேசுவான், எதையுமே பொருட்படுத்தாமல் பேசுவார். சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டி பெட்டியில் அள்ளிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு வழக்கு வருகிறது. ஒருத்தர் பற்றி சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க நல்லா தொழுவாங்க, நிறைய நோன்பு வைப்பாங்க, யாரு கேட்டாலும் இல்லைன்று வாரி வாரி கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா அவ்வளோதான், அவங்க நாக்க திறந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கடுமையாக பேசுவாங்க, மக்களை காயப்படுத்திடுவாங்க. அந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவள் நரகவாதின்றாங்க. நல்ல கவனிங்க, அந்த அம்மா தொழுவுது, நோன்பு வைக்குது, தானம் தர்மம் பண்ணுது, எல்லாம் பண்ணி கூட பேச்சு சுத்தம் கிடையாது. அந்த சில பேர் நீங்கள் பார்த்தா சில பேர் பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க, ஏங்க அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்த, ஏம்மா அவள்கிட்ட போய் பேச்சு கொடுத்த, மனுஷன் பேசுவானா அவள்கிட்ட போய், என்னம்மா நீ விவரம் தெரியாத ஆளா இருக்க, நீ உடனே கட் பண்ணிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, இந்த பெண்மணி இருக்கிறாங்க, கடமையான தொழுகையை தொழுவாங்க, கடமையான நோன்பு வைப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா என்ன இருந்துச்சோ அதை கொடுப்பாங்க, ஆனால் யாரையுமே அவங்க காயப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப நல்ல முறையில் பேசுவாங்க. அப்படின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹுவ ஜன்னதி, அவள் சொர்க்கவாசின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏங்க ஒரு நாக்கு உங்களை நரகத்திலையும் பிடிச்சி தள்ளலாம், நாக்கு சொர்க்கத்துக்கும் கூட்டிகிட்டு போகலாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எந்த அளவுக்கு நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ 2 விஷயத்தை நீ பொறுப்பெடுப்பா, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தொடைகளுக்கு இடையில் இருப்பவற்றையும், 2 உதடுகளுக்கு இருப்பவற்றையும், 2 உதடுகளுக்கு இடையே இருப்பவற்றையும் யார் பாதுகாத்துக் கொள்ள பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாவை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார் பேசுனா நல்லது பேசு, இல்லைன்னா மௌனமாயிரு. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நல்லது பேச முடியலையா, தயவு செய்து வாயை திறக்காதீங்க. ஏன்னா வாயை திறக்காம இருக்கிறதோட ஒரு நன்மை தான். ஏங்க நீங்கள் ஏடா கூடமா பேசி அதனால் பிரச்சனை வர்றதை விட, நல்லதை பேசி நன்மை விளைவிப்பதை விட, நீங்கள் தீயதை பேசி தீமை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கெட்ட பேர் தானே. எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ நீங்கள் பேசி எதுக்கு பாவத்தை சம்பாதிக்கிறீங்க? ஆக அந்த அந்த தீய பேசிலிருந்து நான் விலகி விட வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, பொய் சாட்சி சொல்றது. சில பேர் சொல்லுவாங்க, ஆமா நான் பார்த்தேன், சத்தியமானுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம். இது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் தெரியுமா? யாராக இருந்தாலும், உங்க உறவா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், பொய் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி பேசக்கூடாது. அதுல வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அள்ளி விடுவாங்க. இப்போதாங்க ஓப்பன் பண்ணணும், அது ஏகப்பட்ட பழைய சரக்கா இருக்கும். ஆக அற்ப லாபத்துக்காக நீங்க பொய் பேசலாமா? அற்ப விஷயத்துக்காக நீங்க பொய் சத்தியம் சொல்லலாமா? ஆக பொய் பேசுவது, பொய் சத்தியம் சொல்வது, இது இரண்டையுமே இஸ்லாம் மிக கடுமையான முறையிலே கண்டிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா
கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது சில பேருக்கு அப்படியே ரொம்ப தித்திப்பா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இங்க பாருங்க, நீங்க ஒருத்தவங்களை கேலி பேசுனீங்கன்னா எதை குறித்து கேலி பேசுகின்றீர்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விடக்கூடும். இவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆக கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி கூடாது. இப்போ நீங்க கேட்கலாம், ஏங்க அப்ப சிரிக்கவே கூடாதா? சிரித்து பேசலாம், தமாஷ் பேசலாம், பட்ட பேர் சொல்லி அழைக்கலாம். ஆனா நீங்க சொல்ற பட்ட பேர் வந்து அவர் ரசிக்கணும். இப்போ உதாரணமா பாருங்கண்ணே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து கோச்சிக்கல, அதை வந்து ரொம்ப சந்தோஷமா எடுக்கிறாரு. அபுல் ஹசனே அப்படின்வாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து. அவர் சந்தோஷப்படுறார். அதனால எந்த எந்த பேரால் அழைக்கப்படுகும் போது அழைக்கப்படுகின்ற நபர் மகிழ்ச்சி அடைகிறாரோ, அவர் ஆட்சேபம் தெரிவிப்பதில்லையோ, அந்த பேரால அழைக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக கூட நினைப்பாங்க சில பேர். ஆனா அது இல்லாம கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது, அவரை குறைத்து மதிப்பிடுறது, மட்டம் தட்டுறது, இது நாவால் செய்யக்கூடிய மிக மிக கொடுமையான ஒன்றுங்க. எந்த அளவுக்குன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பிறரை கேலி பேசுவதனால் உங்களை நீங்களே துன்பத்திற்கு ஆளாக்கி கொள்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக நம்ம அவசியமா கவனிக்க வேண்டியது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நகைச்சுவைக்காக பொய் பேசுறது, நகைச்சுவைக்காக பிறரை கிண்டல் பண்ணுவது, அதிலும் கூட உடல் குறைகளை சுட்டி காட்டி கிண்டல் பண்ணுவது. பெரும்பாலான திரைப்படங்களில் கூட நகைச்சுவை காட்சி என்ன வரும்னா அந்த உடல் குறைகளை சுட்டி காட்டி. இது மிக கொடுமை அல்லவா? ஏங்க, ஒருத்தர் வந்து பார்வை இல்லாமல் இருப்பதற்கு அவரா காரணம்? இறைவன் அப்படி படைச்சிட்டான். ஒருத்தர் கை சரியில்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் கால் சரியில்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் உயரம் குறைவாக இருக்கலாம், ஒருத்தர் உயரம் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் அவரா அதுக்கெல்லாம் காரணம்? இறைவனுடைய படைப்பு அல்லவா? அப்போ அந்த படைப்பில் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரை குறை சொல்றீங்க? அந்த நபரை கேலி பண்ணுறீங்க, அந்த நபரையை கிண்டல் பண்ணுறீங்க, இறைவனை கிண்டல் பண்ணுறீங்க. அது எப்படிங்க இறைவன் ஒத்துக்குவான்? ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ அதாவது தமாஷா பேசுவது என்பது வேறு, அதாவது நகைச்சுவையாக பேசுவது என்பது வேறு. அதை வந்து மார்க்கம் அனுமதிக்குது, தடை செய்யவில்லை. ஆனால் பிறரை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் வந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறரை மட்டம் தட்டுவது. அதாவது இது மிக இழிவான செயல். அதாவது ஒருத்த ஆணவக்காரன், அகம்பாவக்காரன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா ரொம்ப கேவலமா பேசுவது, ரொம்ப கீழ்த்தரமா பேசுவது, தெரியாதான் அவனை பத்தி அப்படின்னு பேசுவது. இதுவும் தப்பு. இன்னொன்னு சொன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. நீங்க தானம் தர்மம் செய்துவிட்டு பிறரை காயப்படுத்தும் மாதிரி பேசினால், சுட்டி காண்பித்தால், குத்தி காட்டி பேசினால் தர்மம் பாழாகி விடும் அப்படிங்கிறான் இறைவன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க யாகப்பட்டு தள்ளி கொடுத்துருப்பீங்க, அவருடைய வாழ்க்கையே உங்களுடைய தர்மத்தால் தான் வளர்ந்திருக்கும், செழித்திருக்கும். ஆனா அதை 4 பேருக்கு சுட்டி காட்டி, 4 பேருக்கு குத்தி காட்டி பேட்டினா அது ஒரு ஈனத்தனமான செயல் அல்லவா? அது ஒரு இடிவான செயல் அல்லவா? அதனால் உங்கள் தர்மங்கள் பாழாகிவிடும் அப்படின்னு இறைவன் சுட்டி காட்டுறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாவை சரியான முறையில் பேணி நடந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாவை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் நரகத்திலே போய் தலைகுப்புற தள்ளிவிடப்படும். எல்லாம் அல்ல இறைவன் நாவை பாதுகாக்கக்கூடிய நல்மனிதர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே.